சுவையான பால் பாயாசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் ஜவ்வரிசி போட்டுக்கோங்க. அதை நல்லா வறுத்து எடுத்துருங்க, நல்லா வெடிக்கிற அளவுக்கு. இப்போ இதோட தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுருங்க. கண்ணாடி பதத்துக்கு இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இந்த சமயத்தில் நெய்யில் வறுத்த சேமியாவை இதில் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பால் சேர்த்துக்கோங்க, காய்ச்சின பால். இதோட கொஞ்சம் போல் ஏலக்காய் பொடிச்சது அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு. உங்களுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பாயசத்துக்கு சுடுதண்ணியும் பாலும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் சேமியா எல்லாமே. இப்போ இதோட ஜீனி சேர்த்துக்கலாம், தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நெய் ஊற்றி முந்திரி திராட்சை இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ரொம்ப கருக விட்டிங்கன்னா பாயாசம் கலர் மாறிடும். இதை பாயசத்தோடு சேர்த்துக்கோங்க. சுவையான பால் பாயாசம் ரெடி ஆகுதுங்க. இதோட வடையும் சுட்டுருந்தேன், அதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருந்ததுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.